ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான பதிவு என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வெயிட் லாஸ் இப்போ ஒரு 2 குழந்தைங்க பிறந்த அப்புறம் முன்ன மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணி நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினப்போம். அதுக்கு நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்னா, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்துட்டா பரவாயில்ல, அவங்க பண்ணவே தேவை கிடையாது. ஆனால் நார்மலான ஹைட்டில் இருக்கவங்களே 80 கிலோ இப்படி இருக்கையில் அவங்களுக்கு சில ப்ராப்ளம் வரும். அதிக தூரம் நடந்தால் மூச்சு திணறும், முட்டியெல்லாம் வலிக்கும், இங்கே வயிற்றுக்கு கீழே கொக்கி போட்ட மாதிரி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், வெயிட் கெயின் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பிப்போம். இப்போ திடீர்னு 80 கிலோ இருக்கோம்னா, நான் காலேஜ் படிக்கையில் இருந்த மாதிரி ஆகணும், ஸ்கூல் படிக்கையில் இருந்த மாதிரி ஆகணுன்ட்டு 80லேருந்து 50 ஆக நினப்போம் உடனே. அந்த மாதிரி தான் நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம அந்த அளவு ஆயிட்டு திடீர்னு கம்மியானோம்னா தோல்லாம் சுருக்கம் ஏற்படும், தொலை தொலைன்னு லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். திடீர்னு உடல்நலம் சரியில்லாமல் ஆனால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. திடீர்னு நம்மளோட பேட் டைம் ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனை வந்துருச்சுன்னா ரொம்ப பாதிப்பாயிரும். போன்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும், ரத்த ஓட்டம் கம்மியாயிரும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எதுவுமே கிடைக்கிற மாதிரி நம்ம சாப்பிட மாட்டோம். எல்லாமே சாப்பிடணும். அதோட எக்ஸசைஸுங்கிறது மெயின். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன்னு வெண்ணி தண்ணி, சுடு தண்ணியில் லெமன் ஹனி போட்டு குடிக்கிறது, இது எல்லாமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு அதனால வயிறு கூட புண்ணாயிரும். அந்த மாதிரி பண்ணுனா மட்டும் வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் என்ன தான் டயட் கண்ட்ரோல் இருந்தாலுமே வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சாப்பாடை தவிர்த்து வீட்டில் மற்ற என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை சாப்பிட்டு நம்ம பசியை போக்கிக்க நினப்போம். அப்படி பண்ணுறதுக்கு ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ண நினச்சிங்கன்னா, நல்லா நமக்கு போதுமான அளவு ஓவர்லோடாக சாப்பிடாம வீட்டில் என்னெல்லாம் மிச்சப்படுதோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காமல், எந்த அளவு நமக்கு சாப்பிட்டா போதுமோ அந்த அளவு சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு 4-5 தடவை டீ காஃபி குடிக்கிறது, ஒரு பால் கூட 1 டம்ளருக்கு பதிலாக ஒரு அரை செம்பு, இந்த மாதிரி எவ்வளோலாம் கிடைக்குதோ அதை ஃபுல்லாக நம்ம வயிற்றில் போடுறனால தான் இந்த மாதிரி பிரச்சனையாகும். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் சாப்பிட்டு, முக்கியமாக எக்ஸசைஸுங்கிறது மெயின். அதுக்குன்னு நான் ஜிம்முக்கெல்லாம் போய் பண்ணனா தான் வெயிட் லாஸ் ஆகுங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் வீட்டிலவே எக்ஸசைஸ் செய்யணும். எக்ஸசைஸ் செஞ்சால் பாடி வேர்க்கணும், உடம்புல உள்ள மசில்ஸ்லாம் வைப் ஆகணும். நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா அதோட அந்த கொழுப்பு கரைகிறது உங்களுக்கு கண் கூட உங்களால் உணர முடியும். அப்படியே பாடி இப்படியே வைப் ஆகும். நான் சில பல எக்ஸசைஸ் செஞ்சேன், அப்படியே பாடி இப்படியே வைப் ஆகும். அப்போ தான் நம்மளோட மசில்ஸ், அது நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் ஏதோ ஒரு பலன் அளிக்குதுன்னு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு நான் ஒரு வாரம் டயட்டில் இருக்கேன்ட்டு அப்புறம் அடுத்த வாரம் எதெல்லாம் விட்டோமோ அதை ஃபுல்லாக சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதே மாதிரி ஒரு 80 கிலோ இருந்தீங்கன்னா ஒரு 75 கிலோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் உங்களை நீங்களே வாட்ச் பண்ணணும். இப்போ நம்ம டயட் கண்ட்ரோல் அதே அளவு போய்கிட்டு இருக்கா, நம்ம வெயிட் கெயின் ஆன அளவே இருக்கிறோமா, இல்லை அடுத்து உடம்பு பெருக்க ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத உங்களை நீங்களே கவனிக்கணும். சில பேர்
ஒரு 5 கேஜி குறைஞ்சு அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி சில ம், சில பாடிஸ் எல்லாம் இருக்கு. அதனால என்னன்னா, நீங்க திடீர்னு 80 கிலோ இருந்துட்டு 50 கிலோ ஆயிட்டு, அதுக்கப்புறம் தானே வெயிட் லாஸ் ஆனா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க செலவு பண்ணி, அவங்கள மீட்டு கொண்டு வந்துக்க முடியும். ஒரு குஷ்பு கூட ஒரு ஸ்டேஜில டான்ஸ் ஆடையில இப்படி சுத்தையில கீழ விழுந்துருவாங்க தடுமாறி. ஏன்னா, அவங்களுக்கு அந்த அளவு உடம்புல போன்ஸ் எல்லாம் வீக் ஆயிருச்சு. அவ்வளோ அளவு இருந்து டக்குன்னு குறைஞ்சா, டக்குன்னு அதுலேருந்து நம்மளால மீள முடியாது. சாதாரண மக்கள் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால அந்த தப்ப மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ம் அ உடனே காலேஜ் கேர்ள் ஆகணும், ஸ்கூல்ல படிச்ச மாரி இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. நார்மலா உங்களால ஈஸியா நடக்க முடியணும், எந்திரிக்க முடியணும், உங்க வேலைய நீங்களே செய்ய முடியணும். அந்த அளவு மட்டும் வெயிட் லாஸ் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத 4 பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. இத தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, பாய்.